லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் நம் தேவனோடு கூட பயணிக்கிறது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற வழிகள், அவர் நம்மை நேசித்து நம்மை காத்து நடத்துகிற காரியங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நம் கண்களிலிருந்து கண்ணீர்கள் வடிகிறதல்லவா. கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய், நம்மை ஆதரிக்கிறவராய், நம் கால்களை தள்ளாட விட்டாமல் நம் நடைகளை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் துன்பத்தின் மத்தியில் நடந்தாலும் அவர் எங்களை விடாதபடி எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறது எவ்வளவு இன்பமாக இருக்குது. இந்த காலையிலே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஏதோ ஒரு நன்மையை நம்ம எதிர்பார்த்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யணும் என்று சொல்லி மனதார தேவனை வேண்டி நிற்கிறோமா? தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். காலையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு ஆவலாய் காத்து நிற்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கலாமா? புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு, தமக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கா காத்திருக்கிறீங்களா? கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறீங்களா? விடாமல் நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. மனுஷன் நல்லவனா சில சந்தர்ப்பங்களில் இருப்பார்கள், சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் மாறிவிடுவார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும், எப்பொழுதும், எந்த நிலையிலும் எல்லாருக்குமே நல்லவராய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, எப்பொழுது தேவன் பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால், அவர் எப்பவுமே நல்லவர் தான். ஆனால் அந்த நல்லவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகணுமேங்க. நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறணுமே. நம்ம காத்திருக்கிறதுனால சோர்வடையக்கூடாது. நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா. விரும்பினது வருகிற பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த கழுகுக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்குது. கழுகு மிக பலகீனப்பட்டு, கழுகு மிக அங்கே அதைரியம் அடைகிற பொழுது, அது முதிர் வயது ஆகிற பொழுது இந்த கழுகு என்ன செய்யும்? மலை உச்சிக்கு பறந்து போகும். இருக்கிற பலத்தோடு போய் அங்கே மலை உச்சியில் இருந்து தன்னுடைய இறக்கைகளை ஒன்றொன்றாய் அப்படியே பீத்து 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 எல்லா இறக்கைகளையும் கலட்டி விட்டு அந்த கழுகு புது இறக்கைகள் முளைப்பதற்காக அது காத்திருக்குமா. ஒரு நாள், 2 நாள், எத்தனை நாள் தெரியாது. ஆனால் அந்த கழுகு புதிய இறகு முளைக்கும் வரையும் அது அமைதியாக இருந்த இடத்திலே அது காத்து கொண்டு இருக்கிறதா. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒரு கழுகு போல உயர எழும்புவார்கள். அந்த காத்திருக்கிற கழுகு புது இறக்கைகள் முளைத்த உடனே அது பறக்க ஆரம்பிக்கிறது. முன்னில் இருந்ததை பார்க்கிலும் அதுதான் புது பலத்தோடு உயர எழும்புமா. அவ்வளவு வேகமாய் பறக்குமா, வேகமாய் அது சட்டைகளை அடிக்குமா. அவ்வளவுக்கு பலன் அதற்கு உண்டாகிறது. எப்பொழுது தெரியுமா? பழைய இறக்கைகளை கலட்டி விட்டு புது இறக்கைகளை முளைக்கும் வரைக்கும் அது பொறுமையாய் தரித்திருக்கு பாருங்க. அதுதான் காத்திருப்பின் காலம், கழுகின் காலம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நன்மைகளை பெற வேண்டுமாயிருந்தால், தேவனிடத்திலே அந்த நன்மைத்தனங்களை நாங்கள் ருசிக்க வேண்டுமாயிருந்தால், கழுகு அன்றைக்கு காத்திருக்கிறது போல காத்திருக்கின்ற வண்ணமாய் நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் இருதயத்தை பக்குவப்படுத்தி, இருதயத்தை நேர்படுத்தி, இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் சாய்த்து நாம் காத்திருக்கிற பொழுது தேவன் எங்களுக்கு மகிமையானவைகளை செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் காத்திருந்து இழைச்சி போனீங்களா, களைச்சி போனீங்களா? உங்களோட காத்திருப்புகள் வீண் போகாது. பிரியமான பிள்ளையே, நீ முன்னிலும் பார்க்கிலும் அதிக நன்மைகளை பெறுவாய். இழந்தவைகளை பார்க்கிலும் அதிகமானவைகளை பெற்றுக்கொள்வாய். நீ அங்கே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் நடக்கலை என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அந்த விஷயங்களில் தேவனுக்கு மகிமையானவைகளை செய்வார். கழுகுக்கு புதுபலன் உண்டானதை பார்க்கிலும் உன்னை நேசிக்கிற, உனக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன் உனக்காக எவ்வளவு நல்லவராய் செயல்படுவார். தம்மை தேடுகிற ஆத்துமாவும் தன்னை நம்பியிருக்கிற ஆத்துமாவும் அவர் ஒரு நாளும் கைவிட்டதாக இல்லை, ஒரு நாளும் அவர் கைவிட போகிறதாக இல்லை. பிரியமான பிள்ளையே, இந்த நாளினுடைய காத்திருப்புகள் நடுவிலே எதிர்பார்ப்புகளோடு ஏமாந்து போய் ஒருவேளை நீ நின்று கொண்டிருந்தாலும் உன் ஏமாற்றம் நன்மைக்கு ஏதுவானதாய் முடியும். அந்த ஏமாற்றத்தில் ஒரு அற்புதம் செய்து நீ விரும்பினதை தேவன் உனக்கு கொடுத்து உன்னை கனம் பண்ணி உன்னை மகிழ்ச்சியாக்குவார். இந்த நாளில் தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும். நான் உங்களுக்காக செபிக்கட்டுமா? உங்கள் ஆத்மாவை நேர்படுத்துங்கள், இருதயத்தை சரிப்படுத்துங்கள், அவரை நோக்கி பொறுமையாக இருங்க. எவ்வளவு காலம் அங்கே பொறுமையாக இருக்கிறது? தேவன் அற்புதம் செய்யும் வரையும் பொறுமையாக இருங்களே. நிச்சயமாய் அவர் ஒரு நன்மை செய்வார். நிச்சயமாய் முடிவுண்டு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு
உதவி செய்யும்படி நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யுங்க. உங்களோட கண்ணீரை தொடையுங்க, தேவைகளை சந்திப்புங்க. ஆண்டவரே, காத்திருப்புக்கள் நடுவில் அதைரியம் அடைந்து போகாதபடி ஒரு அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவீரா. ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளை உடைய கரங்களுக்கு நேராக முழுவதும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.